கால்வாய்க்கு பாத்தீங்கன்னா மானிய கோரிக்கைகளை நிதி அறிவிச்சு இதுவரைக்கும் விடுவிக்காத இருந்தது. 27, 28 விழுப்புரம் வந்த முதலமைச்சர் பாத்தீங்கன்னா எங்களுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக அந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கு எங்களுடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நவம்பர் 30, டிசம்பர் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா பெஞ்சல் புயலால் நீங்களே சொன்னீங்க எதிர்பார்க்காத ஒரு மழைன்னு சொல்லிட்டு, இதே சென்னையில புயல் வந்துச்சுனாக்கா ஒரு அட்டைக்கு 6000 கொடுக்குறீங்க. ஆனா எதிர்பார்க்காத அளவுக்கு இங்க மழை வந்துச்சு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2000 கூட வழி இல்லை. விழுப்புரத்துல ஒரு 2000 கொடுத்தாங்க, அந்த 2000 கூட அங்க வழி இல்லை. அதே மாதிரி இந்த பயிர் சேதம் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய சேதம். இந்த நிதியை நீங்க உடனடியாக எங்களுக்கு கொடுக்கணும். நாங்க உங்களுக்கு முன்னாடியே எதிர்பார்த்திருந்தோம், சரி அப்பயாவது ஏதாவது வரும் அப்படின்ட்டு. ஆனா இது தாமதம் ஆயிடுச்சு. உடனடியாக எங்களுக்கு இந்த நிவாரணத்தை அறிவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா மதிப்பிற்குரிய பொன்முடி ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா சட்டமன்றத்தில் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாரு. அது விவசாயிகளுக்கான ஜிஓ கிடையாது, காட்டு பன்றிகளுக்கான ஜிஓ. அதாவது மலையிலிருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த காட்டு பன்றி வந்துச்சுன்னா அது திரும்ப போயிடுமா. 1 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துச்சுன்னா அந்த காட்டு பன்றி பிடிச்சி போய் திரும்ப மலையில விடணுமா. 3 கிலோமீட்டருக்கு மேல வெளியே வந்தா மட்டும்தான் சுடணுமா. அதுல எந்த பணியை சுடணும்னாக்கா கன்சீவா இருக்கிற பணியை சுடக்கூடாதான், இளம் பன்றிகளை சுடக்கூடாதான், மற்ற பணி தான் சுடணுமா. அது யார் சுடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வனத்துறையில இருக்கிறவங்க தான் சுடணுமா. இன்னைக்கு பிடிச்சி போய் விடுறது ஒரு சாத்தியக்கூறா, சுடுவது ஒரு சாத்தியக்கூறா. அது எப்ப உள்ள வரும்னு யாருக்காவது தெரியுங்களா? மேக்சிமம் காட்டு பண்ணி வர்றது யாருக்குமே தெரியாது, நைட்ல தான் வருது. இதெல்லாம் ஒரு விவசாயி எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? இது எப்படி ஒரு ஜீவத்தை சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாங்க? இதை மறு ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு சாதகமான ஜீவோவா வரணுன்றது எங்களுடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துடைய கோரிக்கை. அதே மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விலைகள் ரொம்ப டவுனா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் எல்லாருமே எல்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு வரக்கூடிய வியாபாரிகள் பாத்தீங்கன்னாக்கா அந்த பொருளை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு எல்டோர் பண்ணி வச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் வைக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய விலை மாற்றம் அடையுது. எப்படி மாற்றம் அடையுது? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வரைக்கும் ஒரே மூட்டையில வித்தியாசம் வருது. இன்னைக்கு 1000 ரூபாய் வைக்கிறதுனாக்கா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்டோர் பண்ணி வைக்கும்போது 2000 ரூபாய் வருது. அது எப்படி மாற்றம் வருது? அப்ப விஷயம் தெரியாத அவங்க வேலை செய்யறாங்களா? அது பொருளுடைய தரம் தெரியலையா? அவங்க முறையான பயிற்சி எடுத்துட்டு அந்த வியாபாரிகள் போடுறாங்களான்றது எங்களுக்கு தெரியணும். இது எல்லாத்தையும் ஆய்வு செய்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. சொல்றேன்.